Information is wealth. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனைக்கு என்னென்ன உணவை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க என்னென்ன உணவை சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லது, இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்கள் தைராய்டு பிரச்சனை சீக்கிரமே சரியாகும். ஆனால் அதுக்காக மருந்து மாத்திரை இல்லாமல் சொல்ல வரல. மருந்து மாத்திரை உங்களுக்கு டாக்டர் தந்ததை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற அந்த உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே சரியாயிடும். அது என்னென்ன உணவு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி தைராய்டு பிரச்சனை ஏன் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நம்ம உடம்புல அயோடின் அப்படின்னு சொல்கிற ஒரு சத்து இருக்குது இல்லையா, இது பொதுவாக நம்ம உப்பு கடல்சார் உயிரினங்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த அயோடின் உடம்புல கம்மியாக இருக்கும்போது தைராய்டு ஃபங்க்ஷன் சரியாக இருக்காது. இதனால தான் தைராய்டு பிரச்சனை வருது. அப்போ உடம்புக்கு தேவையான அயோடின் கிடைச்சிட்டு இருந்தாலே உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை தானாகவே சரியாக போகும். இந்த அயோடின் எந்தெந்த உணவுகள் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். இதன் மூலமாக தைராய்டு பிரச்சனை நம்ம தீர்க்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா, கடல் சார்ந்த உணவுகள், மீனாகட்டும், அப்புறம் ப்ரான்ஸ் ஆகட்டும், அப்புறம் நண்டாகட்டும், இந்த மாதிரி கடல் சார்ந்த உணவுகள் பார்த்திங்கன்னா நேச்சுராக உப்பு, அதில் அயோடின் அதிகமாக இருக்கும். பொதுவாக உப்பு மட்டுமே விஷயம் இல்லைங்க, உப்பில் அயோடின் இருக்கணும். அது கடல் உணவுகளில் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அயோடின் அதிகமாக கிடைக்கும். முக்கியமாக இந்த சூரை மீன், பாறை மீன், அப்புறம் வஞ்சிரம் மீன், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயோடின் அதிகமாக கிடைக்குதுங்க. அதாவது அயோடைஸ்டு ஃபிஷ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு அயோடின் நல்லாகி தைராய்டு பிரச்சனையும் சரியாயிடும். தைராய்டு பிரச்சனையை போக்குறதுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய உணவில் 2வது இடத்துல பார்த்திங்கன்னா செலினியம் சத்து நிறைந்த உணவுகள். அது எதில் இருக்குது? அதாவது ஃபஸ்ட் நம்ம அயோடின் கலந்த உணவு பார்த்த மாதிரி செகண்டு செலினியம் சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குது. அந்த சத்து எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக நட்ஸ் அண்ட் சீட்லெஸ்ஸாங்க நிறைய இருக்குது. நிறைய விஷயங்களில் இருக்குது. ஆனால் மீன், முட்டை எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸில் செலினியம் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை சீக்கிரமே சரியாயிடும். தைராய்டு பிரச்சனை சரியாகிறதுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகளில் 3வது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள். உடம்புல உள்ள கழிவுகள், அப்புறம் வீக்கம் எல்லாத்தையும் போக்கக்கூடிய, ஃப்ரீ ரெடிகல்ஸை போக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இந்த 3 சாப்பிடக்கூடாது. ஆனால் ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா பச்சையாக சாப்பிட்டா தான் பிரச்சனை, சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லுது. இதை கூட நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை வராது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஃப்ரூட்ஸு, மற்ற காய்கறிகள், பழங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் அதிகமாகும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 3 விஷயங்களும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரும்போது தைராய்டு பிரச்சனை காணாமல் போயிடும். தைராய்டு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தைராய்டு பிரச்சனை ஏற்கனவே இருந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அதை தயவுசெய்து கண்டினியூ பண்ணுங்கள். இது உங்களுக்கு பயன்பட்டும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பயன்பெறட்டும். வழக்கம் போல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேளையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.